கரண்டி ஆம்லெட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு முட்டை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மிளகுத்தூள், எண்ணெய், உப்பு. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஆயில் எல்லா பக்கமும் இதாக இருக்க மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டை இதை ஊற்றிட்டு உடனே திருப்பி போடாதீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எல்லா பக்கமும் இதை எடுத்து விடுங்க. இப்படி ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக அப்படி பெரட்டி விடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் அப்படி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே வேகட்டும். அதான் நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.